வெல்கம் டு மை சேனல். இப்போது நாம் யாரை பற்றி பேச போகிறோன்னா அந்த திருட்டு இலவசனை பற்றி தான் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை சில கிளிப்பிங்கெல்லாம் போடுறேன், அதை பார்த்துக்குங்க. இளவரசனும் அந்த திருட்டு மயிலும் சேர்ந்து ஒரு காலையிலேருந்து என்ன வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வேவ் ஆக்கிற வேலை தான். அதாவது ஒருத்தர் என்னங்கிறான்னா விக்னேஷ் விக்கி, நான் வந்து டாக்டர் நாகராஜோட மாமா, சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன்ட்டு மெசேஜ் யாருக்குன்னா பைரவி அக்காவோட சேனலுக்கு கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நாகராஜன் சார் தான் வந்து சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணணும். அவங்க மாமா பையன் எதுக்கு போய் பண்ணணும்? அந்த விக்னேஷ் விக்கிங்கிறவ இளவரசனோட கைக்கூலி. அப்புறம் இன்னொருத்தர் ரொம்ப கேவலமாக அந்த அக்காவுக்கு கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நீங்களே பாருங்கள், ஒரு பெண்ணுக்கு எந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ண இந்த கேவலமாக மெசேஜ் போட்டுக்கிறான்னு பாருங்க. மெசேஜ் போட்டு டெலீட் பண்ணிட்டா. இது இளவரசனோட கைக்கூலிகள் காலையிலேருந்து. அதை போடுற நீங்களே பார்த்துக்குங்க. பார்த்துட்டு மறுபடியும் லைனுக்கு வரேன். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விக்னேஷ் விக்கிங்கிறவ நான் டாக்டர் நாகராஜோட மாமா, எங்கள் அங்கிளுக்கு நீங்கள் வந்து போஸ்ட்டில் போட்டுக்கிறீங்க, நான் வந்து சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது. இதை சொல்கிறது வந்து நாகராஜன் சார் சொன்னால் பரவாயில்ல. ஆனால் விக்னேஷ் விக்கி என்னோடய சேனல்லையும் வந்து கமெண்ட் பண்ணால் சில மாதங்களுக்கு முன்பு. அது இளவரசனோட கைக்கூலி அடியாள்னு சொல்லலாம். அப்புறம் இன்னொரு ஆள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, வந்து ரொம்ப வல்கராக பைரவி அக்காவோட சேனலுக்கு ரொம்ப கேவலமாக என்னை பற்றியும் பேசிக்கிறாங்க, அந்த அக்கா பற்றியும் பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி கேவலமான செய்யக்கூடிய ஒரே நபராருன்னா திருட்டு இளவரசனுமே அவங்க கைக்கூலிந்தான். எதனால் நான் அதை சொல்கிறேன்னா, ரொம்ப கேவலமாக ஒரு பெண்ணுக்கு எந்த அளவுக்கு கேவலப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு கேவலமாக மெசேஜ் பண்ணிக்கிறாங்க. நேற்றே நான் சொன்னேன்லங்க, நான் டாக்டர்கிட்ட பேசியாச்சு, எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கிறீங்க. கண்டிப்பாக டாக்டருக்கு டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டிருப்பாங்க. அப்போ இளவரசனோட ஃப்ராடு பித்தலாட்டம் எல்லாமே நேத்தோட வெளிப்பட்டு விட்டது, டாக்டருக்கு வெளிப்பட்டு விட்டது. அதனால தான் இளவரசனுக்கு அவ்வளோ ஒரு பதட்டம். அந்த அக்காவுக்கு நேற்று அவ்வளோ வாய்ஸ் போட்டிருப்பாங்க. ஜிஎஸ்டி எடுத்தாச்சமா, லைசன்ஸ் எடுத்தாச்சமா. நேற்றே இளவரசனோட பித்தலாட்டங்கள் திருட்டுத்தனங்கள் எல்லாமே வெளிப்பட்டு விட்டது. இன்றைக்கி காலையில் மெசேஜ், ஓயாத மெசேஜ். ஏன் என்னோடய சேனலுக்கு கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க? ஒரு ஆம்பளையாக இருந்தால் என்னோடய சேனலுக்கு கமெண்ட் பண்ணு. அதை விட்டு போட்டு அவங்க சேனலில் வந்து நான் வந்து நாகராஜன் எங்கள் அங்கிளுக்கு நீங்கள் போஸ்ட் போட்டுக்கிறீங்க, நான் வந்து சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன். தாராளமாக பண்ணு. நான் போஸ்ட்டில் டாக்டர் நாகராஜன் சாரோட நம்பர் போட்டிருக்கிறேன். அவர்கிட்ட நிறைய பேர் கேள்வி கேட்டுக்கிறாங்க. ஒருத்தர் கூட கமெண்ட் பண்ணியிருக்காங்க. டாக்டர்கிட்ட பேசும்போது அவன் சரியான ஃப்ராடு பண்ணியிருக்கிறான். ஃப்ராடு பித்தலாட்டங்கள் நிறைந்த குடும்பம் தான் இளவரசன் குடும்பம். எதனால் சொல்கிறேன்னா, அவ்வளோ ஒரு மோசடி. ஒரு பேக்கெட் மருந்தை கிட்டத்தட்ட 1000 ரூபா மருந்தை 6000லேருந்து 12,000 ரூபாய்க்கு லட்சக்கணக்கான மோசடி பண்ணிவிட்டு இன்றைக்கி ஒன்றும் தெரியாது. அந்த திருட்டு மயில் என்கிற கருதிங்கிற மயில் வேறு ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டுக்கிறான். கருதிங்கிற, அதாவது இவ்வளோ ஒரு எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் மோசடி பண்ணிட்டு கருதிங்கிற வீடியோ போட்டுக்கிறான். இவங்களெல்லாம் 1ஆம் நம்பர் மானக்கட்ட ஜென்மங்கள் தான். இதெல்லாம் வந்து ஆரம்பத்துலேருந்தே நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன், இந்த ஆள் மாதிரி ஒரு திருடனை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது அப்படின்ட்டு. இவர் நேற்று அந்த வாய்ஸ் நோட்டில் என்ன சொல்லிக்கிறாருன்னா, வசமாக சிக்கிட்டீங்க, நாங்கள் லைசன்ஸ் எடுத்தாச்சு. லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு அவனுக்கு ஒரு அந்த மூலக்கட்ட இளவரசனுக்கு அறிவில்லையா? ட்ரக் லைசன்ஸ் எடுக்கணும், அவரை வீட்டு வாடகை பத்திரம் ஒப்பந்தம் வச்சு தான் ஜிஎஸ்டி எடுக்க முடியும். வருஷத்துக்கு 5 வீடு மாறி இருக்கிறா. இவன் எப்படி வந்து ஜிஎஸ்டி எடுக்க முடியும்? ஜிஎஸ்டிங்கிற அர்த்தம் தெரியாத ஆள் தான் அந்த இளவரசன் என்கிற திருட்டு குடும்பம். அந்த இளவரசன் பண்ண மோசடியை அவங்க குடும்பத்துக்கு நல்லா தெரியும், அவங்க மாமியாருக்கு தெரியும், அவங்க அம்மாவுக்கு தெரியும். அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க தங்கைக்கும் தெரியும். அண்ணனை பற்றி பேசும்போது அவங்களுக்கு சரியான கோபம் வந்திருக்கும். அதனால தான் எல்லாத்தையும் தூக்கு போட்டு செத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கு.
தூக்கு போட்டு சாக வேண்டிய யார் தெரியுங்களா? இளவரசன் என்கிற திருடனும் அந்த கரிதின்னு திருட்டு மயிலும். அந்த அம்மாவெல்லாம் இவ்வளோ மக்களை மோசடி பண்ணிவிட்டு எப்படி வயிறு வாயெல்லாம் வளர்த்தி சேர்த்துட்டு இருக்கிறாங்க எனக்கு தெரியல. இதில் பாவப்பட்ட ஆளுனா அவங்க பையன் ஆதிரன். அந்த பையனை பற்றி நம்ம பேசக்கூடாதுங்க. சின்ன பையன் ஒன்றும் தெரியாது. இவ்வளோ ஒரு தெனாவட்டாக பேசிட்டு காலையிலேருந்து ஓயாமல் மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு. சைபர் கிரைம்னால் இந்த முட்டாளுக்கெல்லாம் உண்மையே இன்னும் தெரியாது, அவங்க சப்ஸ்கிரைபருக்கு தெரியாது. எதனால் நான் இது சொல்கிறேன்? சைபர் கிரைம்னா பண மோசடி, திருட்டு மோசடி, வங்கியில் பணம் இருந்தால் மோசடி, இதுக்கெல்லாம் போனால் சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இவனே விலையை மறைச்சி ஸ்கெட்சில் மறைச்சி மோசடி பண்ணி ஏமாற்றி சுற்றிட்டு இருக்கிற ஒரு திருடன். இவன் சைபர் கிரைமில் போனால் இவன் தான் முதல்ல சிக்குவான். நிறைய பேர் சொல்கிறாங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க. எப்படியே கம்ப்ளைண்ட் கொடுக்குறது? பல பெண்கள் கணவனுக்கே தெரியாமல் இந்த பேக்கெட்டை சாம்பார்லேயும் மோர்லேயுமே கலக்கி கொடுத்துட்ருக்குறாங்க. பல கணவன்கள் இந்த விஷயம் கேள்விப்பட்டால் அவங்கள டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. இது கம்ப்ளைண்ட் பண்ணலாம். பாதிக்கப்பட்டால் கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அந்த அக்கா இந்தியா வரும்போது கம்ப்ளைண்ட் பண்ணும். அப்புறம் அந்த அக்காவை என்ன சொல்கிறான்னா, அந்த கேடுகட்ட இளவரசனும் திருட்டுமயிலும், அதாவது மரியாதை இல்லாமல் நீயும் கண்டென்ட்டுக்கு வேண்டி வியூஸ்க்கு வேண்டி வீடியோ போட்டு சம்பாதிக்கிறே. அட கேடுகட்ட இளவரசா, ஏமாற்றுக்காரா? அவங்க ஃபாரின் கல்ஃப் முன்ன பின்ன கல்ஃபுக்கு போயிருக்கிறியா? நீ தமிழ்நாட்டில் பல மூலைக்கு போயிருக்க மாட்டேன். அதை விட்டு போட்டு அவங்க யூடியூப்பில் சம்பாதிக்கிறதுக்கு வேண்டி வீடியோ போடுறா அப்படிங்கிறியே. நீயும் பொண்டாட்டி தான் யூடியூப்பில் பிச்சை எடுத்து மக்களை ஏமாற்றி சம்பாதிச்சு சொத்து குவிச்சிட்ருக்கிறீங்க. அப்புறம் இந்த விஷயமெல்லாம் இவங்க அம்மாவுக்கு நல்லாவே தெரியும். இவங்க அம்மா ஊருக்கு உபதேசம் பண்ணும். இவங்க அம்மா அரசு அலுவலகத்தில் ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க. ஆனால் பையன் இவ்வளோ மோசடி பண்ணிகிட்டு இருக்கிறா. வாயை திறந்து பேசாது. வீடியோவில் காட்டக்கூடாதாம்மா. வீடியோவில் காட்ட வேண்டாம். அவங்க அம்மா வேலை செய்கிற இடத்துக்கு போய் யாரோ அதிகாரிகிட்ட இந்த வீடியோ காட்டுங்க, இவங்க பையன் தான் மோசடி பண்ணியிருக்கிறாங்க, கேட்டால் என்னை ஒன்றும் பண்ண முடியாது, நீ வீடியோ மட்டும்தான் போட முடியும் அப்படிங்க தெனாவட்டில் பேசுகிறான். காலையிலேருந்து ஓயாத மெசேஜ். அப்புறம் இவங்க குடும்ப உறுப்பினர் இவங்க தங்கை சொல்லியிருப்பாங்க, லைஃப்பில் அச்சீவ்மெண்ட்டு பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். லைஃப்பில் அச்சீவ்மெண்ட் பண்ணலாம், யூடியூப்பில் அச்சீவ்மெண்ட் பண்ண முடியாது. சாதாரண ஒரு ரோட்டு கடையில் ஒரு ஹோட்டலில் வச்சா அச்சீவ்மெண்ட்னா உழைச்சி ரெஸ்டாரண்ட் பண்ணி அதுதான் அச்சீவ்மெண்ட். ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறேன்னா ஹை கிரேடில் போய் ஜென்ரல் மேனேஜர் அப்படி போகிறதா லைஃப்பில் அச்சீவ்மெண்ட்டு. யூடியூப்பில் உட்காந்துட்டு அச்சீவ்மெண்ட் பண்ண முடியாது. இவங்க இளவரசம் பண்ண மோசடி இவங்க மொத்த குடும்ப உறுப்பினருக்கும் தாராளமாக தெரியும். அதை விட்டு போட்டு அந்த அக்கா போய் மிரட்டி இருக்கிறா. நேற்று வாய்ஸ் நோட் பார்த்துருப்பீங்க. டாக்டர்கிட்ட இளவரசம் பேசினானாமா. டாக்டரும் இவரும் சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறாங்களாம்மா. நான் சத்தியமங்கலம் வர்றேன், டாக்டர்கிட்ட நானே வர்றேன், நீயும் ஒரு ஆம்பளையாக இருந்தால் வா, 2 பேரும் போகலாம். அந்த பேக்கெட்டோட விலை நீ எவ்வளோ சொன்ன, உங்கள்கிட்ட எவ்வளோ ஏமாந்துருக்காங்க எல்லாமே சொல்லுதான். யார் மேலே அந்த டாக்டர் நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு நான் பார்க்குறேன். அதை விட்டுப்பட்டு ஓயாமல் மெசேஜ் காலையிலேருந்து அந்த அக்காவோட சேனலுக்கு. இந்த மாதிரி ஒரு திருட்டு குடும்பத்தை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஆரம்பத்துலேருந்து இதே தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். இவனோட பித்தலாட்டங்கள் நிறைய இருக்குதுங்க, நிறைய நீ பண்ணுவா. இவங்க குடும்பத்துக்கு நல்லா தெரியும். ஆனால் எந்த இடத்துலையுமே இவங்க குடும்ப உறுப்பினர்கள் வாயை திறந்து பேச மாட்டாங்க. என்ன காரணம்னா, அதாவது பையன் ஏமாற்றி திருடி சம்பாதிச்சிட்டு இருக்கிறாங்க. மருமகள் அந்த கரிதிங்கிற குண்டு மயில், அந்த அம்மா ஏமாற்றுக்காரினா 1ஆம் நம்பர் ஏமாற்றுக்காரி. அந்த அம்மா மாதிரி ஏமாற்று